ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடாததாக இருந்தேன். சரி, இந்த ரெசிபீஸும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தாங்க இன்றைக்கி போடலாம் அப்படின்றதுனால ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க. நான் யூஸ் பண்ண குறிப்பு வகைகள் எல்லாமே உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தி டிப்ஸும் இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீரைலாம் வாங்கியிருந்தேங்க. புதினா வாங்கியிருந்தேன், வெந்தயக்கீரை வாங்கியிருந்தேன், கொத்தமல்லி வாங்கிட்டு இருந்தேன். எல்லாமே கொஞ்சம் மலிவாக கிடைச்சதுனால ஒரு ஃபுல்லாக வாங்கிட்டேன். பஞ்சாக வாங்கவும் நிறைய கீரைகள் ஆகிடுச்சு. இப்போ வெந்தயக்கீரை துவையல் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை, புதினா, கொத்தமல்லி இது மூணும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அலசி எடுத்துட்டேங்க. இப்போ வெந்தயக்கீரையோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் புளி போட்டிருக்கேன், லெமன் சைஸ் அளவுக்கு. மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்க போகிறோங்க. மோஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போது அதாவது சுடு தண்ணி காய வச்சுட்டு அது வார்மாக இருக்கும் போது அதை போட்டு அரைச்சா கெடாது சீக்கிரம் அப்படின்ற மாதிரி ஒரு பிராமின் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட நெய்பர் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த வார்ம் வாட்டரை போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் கடுகு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் இது எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் நான் ஒன்று இப்போ அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. புதினா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வெந்தயக்கீரையோட இப்போ போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். புதினாமையும் அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாமே ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். வெந்தயக்கீரை போடுறதுனால கசப்பு தட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு வெந்தயக்கீரை போட்ட துவையல்ன்றது தெரியவே தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. இதிலே நம்ம கருவேப்பிலையும் தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் ஈக்குவலாக போடுறத விட கொஞ்சம் கம்மியாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி போடலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். மிளகா நம்ம வரமிளகா போட்டு அரைச்சதுனால மிளகாத்தூள் தேவைப்படாது. கொஞ்சமாக தனியாத்தூள் வேணும்னா போட்டுக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா சுண்ட விடணும். மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் கொஞ்சம் சிம்லே வச்சு பண்ணுங்கள். மூடி போடுறதுனாலும் போட்டு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து கூட நீங்கள் அப்புறம் கலரி விடலாங்க. ஃபைனலாக நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். எப்பயுமே துவையல் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஃபைனலாக காய வச்ச நல்லெண்ணெயை நீங்கள் எடுத்து ஊற்றினாலும் பரவாயில்ல. இல்லை இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெயை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா துவையல் சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தியோட, சாதத்தோட கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரசம் சாதம், தயிர் சாதம் இதனோடலாம் வச்சு சாப்பிட்லாம். இது 10 நாளைக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைதா மாவு தாங்க எடுத்திருக்கேன். மைதா மாவில் என்ன போட்டு பிசைஞ்சிருக்கேன்னா 2 ஏலக்காவையும் சர்க்கரை, அதாவது ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மைதானா ஒரு அரை கிளாஸ்க்கு சர்க்கரை எடுத்து அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காவை பொடி பண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிருக்கேங்க. கூட பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டர் ஓவராக உருக்கி ஆட் பண்ணிட்டேங்க. அதனால் இந்த கலகலா அந்த பிஸ்கெட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது சரியாக வரவே இல்லைங்க. கண்டிப்பாக இதை நான் சப்பாத்தி, அதாவது வீட் ஃப்ளோரில் பண்ணும் போதெல்லாம் சூப்பராக வந்தது. மைதாலையும் பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்தது. பட் இந்த டைம் தப்பாயிடுச்சு. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. ஓவராக பட்டர் ஆட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடுது. நீங்கள் வீட் ஃப்ளோரில் பண்ணும்போது கூட சூப்பராகவே வரும். இந்த டீ கடையிலலாம் இருக்கும் இல்லைங்களா பிஸ்கெட்ஸ், அந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்குது. மைதா இல்லைனாலும் கோதுமை மாவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை கொடுத்து விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீட்டில் என்னோடய பையனுக்கு, ஹஸ்பண்ட்க்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் செய்ய சொன்னாங்கன்னிட்டு செஞ்சு பார்த்தேங்க. பட் இந்த டைம் அதை சொத்தப்பிடிச்சு. எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஷ் இந்த மாதிரி ஆகிறது இருக்குது இல்லைங்களா, அதை நான் இன்னொன்று ரீயூஸாக என்ன பண்ணேன் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இதை கலகலாவாக போட்டு எடுத்து பார்த்தேன். எனக்கு சரியாக வராத போது அது பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதை எடுத்து என்னென்னா அல்வாவாக செஞ்சுட்டேங்க. ஆல்ரெடி இது ஆயிலில் வேறு ஃப்ரை ஆகும். நான் என்ன பண்ணேன், டேட்ஸை வாங்கி டேட்ஸை ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி அதை அல்வா மாதிரி பண்ணிவிட்டேன். அதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஆல்ரெடி இதுலேயே ஆஃப் சுகர் இருக்குன்றதுனால டேட்ஸ் போட்டு அந்த அல்வா செமையாக இருந்ததுங்க. வித்தியாசமாக இருந்தது. கண்டே பிடிக்க முடியல. அப்படி ட்ரை பண்ணிட்டேன். இந்த
மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எப்போயாவது செய்யும் போது ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் வரும் இல்லைங்களா, அதை நம்ம திருத்திக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பாவது வந்து செயின் அறுந்துடுச்சுங்க. மணி அறுந்துடுச்சு. நிறைய மணி இந்த மாதிரி ஒரு 10 மணிக்கு மேலே அறுத்துட்ருப்பா. இது எல்லாம் அப்படியே வந்து தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல. மணியெல்லாம் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. சரி நம்மளே வந்து கோக்கலாம். நான் ஆல்ரெடி சில்க் த்ரெட் டெரக்கோட்டாலாம் பண்ணதுனால எனக்கு வந்து சரி இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கும் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நம்மளே ஒன்றை வந்து செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இஷ்டமாகவும் இருக்கும், ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், மன திருப்தி கிடைக்கும். அதுவும் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தரும்போது அளவில்லா சந்தோஷம் வரும் இல்லைங்களா. பசங்க அதை போட்டு வந்துட்டு நல்லாயிருக்கு ரொம்ப வந்து அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் இது மாதிரி பண்ணுறதுல எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்படி வந்து நான் அதை மாற்றிட்டேன். வேறு டிசைனில் இருந்தது. நான் 2 மணியும் சேர்த்து இந்த மாதிரி மாற்றிட்டேங்க. சூப்பராக இருந்தது. இது பட்டுப்பாவாடை சட்டைக்கெலாம் போடும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த மாதிரி எப்பயாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வச்சு தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வாங்கியிருந்தேங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து வாழைத்தண்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வாங்கிடுறது, வாரம் வாரம் வாங்கிடுறதா நான் வந்து எப்பயுமே வாங்கிடுவேன். சரி ஒரே மாதிரி புலாவ் பண்ணுறேன், அப்புறம் பார்த்திங்கன்னா குருமா பண்ணுறேன், இந்த மாதிரியே பண்ணுறதை விட பொரியல் பண்ணுறேன், அதை விட சேலட் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. ஒரு 2 துண்டு வாழைத்தண்டு, அதாவது நம்ம கையளவு இருந்தால் கூட போதுங்க. இதில் வந்து கேரட் நல்லா துருவி போட்டுட்டு ஆனியனும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிட்டேன், தக்காளியும் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் வாழைத்தண்டுன்னு கண்டே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பசங்களும் கண்டுபிடிக்கல, என்னோடய ஹஸ்பண்டும் கண்டுபிடிக்கல. இந்த சாலட் வந்து வாழைத்தண்டில் தான் செஞ்சேன் அப்படின்றத நான் சொல்லி தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சால்ட்டு, அப்புறம் வறுத்த மல்லாட்டை இருக்கும் இல்லைங்களா, வேர்க்கடலை, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இந்த மல்லாட்டை மிச்சர்லாம் தவிர்த்துட்டு இதை நீங்கள் சாப்பிடலாம். கொஞ்சமாக சாட் மசாலாவும் கரம் மசாலா இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. கொஞ்சமாக நான் வந்து ஜீரகத்தூள், பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பசங்களுக்குன்றதுனால இந்த மாதிரி மிச்சரை கலந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது வெளியே பானிபூரி, மசால் பூரியெலாம் வாங்குவீங்க இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸாகவும் ஆகும், ஹெல்த்தியாகவும் ஆகும். வாழைத்தண்டை வந்து வணக்கவோ வேக வைக்கவோ எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே இதை வந்து நான் போட்டு இந்த மாதிரி பவுலில் போட்டு எல்லாருக்கும் ஒரு கப் கொடுத்துட்டேன். அன்றைக்கி ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. யாருமே கண்டே பிடிக்கல. கண்டிப்பாக வாழைத்தண்டு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, வாழைத்தண்டை வச்சு நீங்கள் ஜூஸ் மாதிரி அடித்து கொடுக்கலாங்க. கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க, இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டை அப்படியே கொஞ்சமாக சால்ட் பெப்பர் போட்டு நீங்கள் அடித்து ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லையா வாழைத்தண்டை வந்து குருமா மாதிரி வச்சு தரலாங்க. இப்போல்லாம் பச்சை பட்டாணி ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. காராமணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு குருமாவாக வச்சு தரலாம். இல்லைன்னா புலாவாக செய்யலாங்க. நல்லா வந்து ஒயிட் புலாவாக செய்யணுன்னா தேங்காய் பால் எடுத்து கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். வெறும் பச்சை பட்டாணியும் இதையும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லை தக்காளி சாதம் மாதிரி செய்யும் போதும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி தக்காளி சாதத்தோடு நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. அப்படியும் இல்லையா பருப்பு சாதம் செய்யலாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். பருப்பு சாதத்தில் முழு வாழைத்தண்டு, அதாவது நீளமாக இருக்க வாழைத்தண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணி பருப்பு சாதம் செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பர்ஃபி செய்யலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருந்தேங்க. இது செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ ஒரு கப் எடுத்துகிட்டு அதை வந்து பல்ஸ் மோட் போட்டு அரைச்சி எடுத்துட்டுங்க. நல்லா கொஞ்சம் பொடிசாகவே அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து சர்க்கரையை ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சமாக நம்ம கிண்டிகிட்டே வரணுங்க. கிண்டிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்டிக்கி தன்மை வரும்போதே இந்த பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தோம் இல்லைங்களா. பல்ஸ் மோடுன்றத விட இன்னும் கொஞ்சம் நைஸாக கூட நீங்கள் போட்டு எடுத்துடலாம். நைஸாக போட்டு எடுத்துகிட்டு அதை தான் இதில் போட போகிறோம். சுகர் கம்மியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் மிச்சமாக வேணும்னா ஒரு 1.25 கப்பு. இது கூட நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட்டுக்காக. கேஷ்யூ கூட மில்க் பவுடர் போட்டு அதையும் ஒரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி தன்மை வரும் இல்லைங்களா பாகு, இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். சூப்பராக வருங்க. இது மாதிரி நான் வந்து கிரவுண்ட்நட்டை வச்சும் செஞ்சேன். அதுவும் செமையாக இருந்ததுங்க. அந்த ரெசிபியும் நான் அடுத்த முறை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து முந்திரிக்கு பதில் வெறும் கிரவுண்ட்நட்டை போட்டு நான் செஞ்சு பார்த்தேன். அதுவும் சூப்பராக வந்திருந்தது. ஒரு வீடியோ பார்த்து தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். பட் இந்த கேஷ்யூ வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சுங்க. ரொம்ப பாகுபதம் மாதிரி வரவும் கெட்டியாகிடுச்சு. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சமாக ஸ்டிக்கி மாதிரி இருந்தாலே போதும். ரொம்ப எடுத்துட்டால் அது வந்து ரொம்ப கடமுடான்னிட்டு பர்ஃபி மாதிரி ஆகிடுது. நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா கேஷ்யூ ஸ்வீட்ஸ், அந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்னா அந்த மாதிரி ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஹார்டாக
கடல பர்ஃபி மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி பண்ணாத சாஃப்டாக வேணால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பால் பவுடர் கூட ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்டாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கேஷ்யூனா சொல்லவா வேண்டும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.